கோலை வெள்ளித்தாயார் ஸ்ரீதேவி பூமாதேவி திருக்கோவில். திருக்கோவிலோட வரலாறு நைனாஜல வரதராஜ பெருமாள், அதாவது நைன மகரிஷி முதல்ல பூஜை பண்ணதுனாலையும் அவருக்கு காட்சி கொடுத்ததுனாலையும் நைனாஜல வரதராஜ பெருமாள் என்ற திருநாமம். பெருமாளோட திருநாமம் வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூமாதேவி. கோலை வெள்ளித்தாயார். ஸ்தல விருட்சம் நெல்லிமரம். தீர்த்தம் கோலைய தீர்த்தம். 2000 வருடத்துக்கு பழமையான கோவில். 4 யுகங்களாக ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு மலையாக இருந்தது. இப்போ இந்த யுகத்தில் இந்திராஜலம் என்ற இந்திரன், நைன மகரிஷி, நைனம் என்றாலும் நேத்திரம் என்றாலும் ஒன்று. நேத்ரா நைனா கண்ணு. நைனாஜல மகரிஷி காலில் கண்ணு இருக்கும். திருப்பதி பெருமாளுக்கும் இந்த பெருமாளுக்கும் தொடர்புடையது. அந்த காலில் கண்ணு இருக்கிறதுனால சிவபெருமானை பார்க்கறதுக்காக கைலாயம் போவார் அந்த மகரிஷி. தவ வலிமையால் சிவன் அவர் வரதை கவனிக்காதனால அங்கேருந்து கோபமாகி பார்க்கடலில் இருக்கிற பெருமாளை பார்க்க போவார். பெருமாளை பார்க்க போகும்போது பெருமாள் இவரை பார்க்குறாரு. அப்போது இவர் வரதை கவனிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளையே எட்டி உதைக்கிறார் அந்த மகரிஷி. அப்போ காலை தடவி கொடுத்து காலில் இருக்கிற கண்ணை பிடுங்கிடுறார். அவருக்கு காலில் கண் இருக்கும். அதனால தான் நைன ரிஷின்னு அவருக்கு திருநாமம். அந்த காலில் இருக்க கண்ணை பிடுங்கணுன்னு தன்னுடைய அகந்த அவருக்கு குறைஞ்சிருக்கு. ஆனால் மார்பிளில் இருக்கிற லக்ஷ்மி கோச்சின்னு போயிடுறான். நம்மளை உதைக்கிறான், இது மாதிரி அவருக்கு ஒன்றும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு கோச்சின்னு போயிடுறான். அதுதான் சீனிவாசர் பத்மாவதி தாயார். அந்த மகரிஷி நம்ம மலைக்கு மேலே தவம் பண்ணியிருக்காரு. இந்த மேடையில் இதில் தான் தீபம் ஏற்றுறோம். இந்த மகரிஷி தவம் பண்ணும்போது பெருமாள் காட்சி கொடுத்துருக்கார். அதனால நைனாஜல வரதராஜ பெருமாள் இந்த திருநாமம் இந்த ஒவ்வொரு யுகத்துலேயும் இருந்தது. அப்படிங்கிறதுக்கு பிரம்மா 4 முகத்தில் ஒரு முகத்தை இழந்த போது இங்கே 5 முகத்தில் ஒரு முகம் இழந்த போது இங்கே தரிசனம் பண்ணி பெருமாளை சேவிச்சிருக்காரு. அதே மாதிரி இந்திரன் தன் பதவி இழந்த போதும் இங்கே பெருமாளை சேவிச்சிருக்காரு. அக்னி தன் ரூபத்தை இதுவான போதும் இங்கே பெருமாளை சேவிச்சிருக்காருங்கிற சான்று அந்த புராணம் ஒன்று இருக்குது. அந்த புராணத்தில் இந்த அத்தியாயத்தில் இந்த வரலாறு இருக்குது. நம்ம நைனாமலை உன்னுடைய அத்தியாயம் அதில் இருக்குது. அதுதான் இதுக்கு சான்று. நைனாஜல வரதராஜ பெருமாள். புரட்டாசி 5 வாரம் விசேஷம். எப்போ அந்த மலையை சேவிக்கலாம் சாமி? எப்போவுமே இந்த மலையில் சேவிக்கலாம். ஆனால் பெருமாளுக்கு அர்ச்சனை தான் இங்கே விசேஷம். அவங்கெல்லாம் அர்ச்சனை தான் பண்ணியிருக்காங்க. பிரம்மா தன் நாமத்தால் அர்ச்சனை பண்ணியிருக்காரு. அவர் பண்ண அர்ச்சனையை தான் நாங்கள் பண்ணுறோம். இப்போ ஒவ்வொரு பெருமாளுக்கும் ஒவ்வொரு அர்ச்சனை இருக்கும். இப்போ முருகன்னா ஒரு அர்ச்சனை, விநாயகர்னா ஒரு அர்ச்சனை இருக்கும் இல்லையா? அது மாதிரி நைனாமலை பெருமாளுக்குன்னு மகரிஷியால் எழுதப்பட்ட அர்ச்சனை. அந்த அர்ச்சனையை பிரம்மா பண்ணியிருக்காரு, இந்திரன் பண்ணியிருக்காரு, அக்னி பண்ணியிருக்காரு. இவங்கெல்லாம் பண்ண அந்த அர்ச்சனையை நாங்கள் பண்ணுறோம். இப்போது அது அந்த அர்ச்சனை பண்ணி சேவிச்சாலே அந்த பலன் கிடைக்கும். இது மகரிஷி சொன்ன அர்ச்சனை என்ன அர்ச்சனை சுவாமி? அதுதான் தமிழில் 108 போற்றி அஷ்டோத்திரம். அந்த அஷ்டோத்திரம் தான். ஓ சரி சார். ஆக்சுவலாக எனக்கு என்னென்னா, அந்த மலை பார்த்தீங்கன்னா எதிர்க்க இருக்க மலை சிவலிங்கம் மாதிரி இருக்குது. இது எதிர்த்தாப்புலேயே பெருமாளுடைய இது இருக்குது. இதுக்கு ஏதாவது தொடர்பு இருக்குங்களா சார்? அங்கே எதிர்கால இருக்கிறது கொல்லிமலை. அது சிவன் இருக்கார் மலை மேலே. சரி. அதனால நீங்கள் சொல்கிற மாதிரி சிவன் பார்த்து தான் இருக்கார் பெருமாள். ரெண்டும் ஒன்றா தான் இருக்கு. அதாவது பெருமாளுக்கு சிவனுக்கு எல்லா இடத்துலையும் ஒரு தொடர்பு இருக்க மாதிரி இருக்குது. வெளியிலேருந்து அதாவது எதிர்க்க இப்படி பார்க்குற அந்த மலை சிவலிங்கம் மாதிரி இருக்கிறதுனால ஸோ அதனால எனக்கு அது தொடர்பு இருக்குது. ஆனால் இந்த கோவிலுக்கும் சிவனுக்கும் தொடர்பு இருக்குது. எப்படின்னா இந்த பெருமாளுக்கு புரட்டாசி மாதம் 5 வாரம் விசேஷம். அந்த 5 வார விசேஷத்துல வர வருமானத்தை வச்சு சிவனுக்கும் பிரம்மோற்சவம் நடக்குது. சிவனுக்கும் பெருமாளுக்கும் ஒரே சமயத்துல கொடியேறி ஒரே நேரத்துல தேர். இன்னைக்கு பெரிய தேர், நாளைக்கு சின்ன தேர்னு சிவனுக்கும் பெருமாளுக்கும் ஒரே சமயத்துல ரத உற்சவம் நடக்குது. சிவ விஷ்ணு ஆலயம் மாதிரி நீங்க கேட்டதுக்கு அதுதான். அதனால வரதராஜ பெருமாளோட இதுதான் சிவனுக்கும் சேர்ந்து நடக்குது. அது எனக்கு அந்த மலையை பார்த்த உடனே இப்போ கூட பார்த்துட்டு கீழே அதாவது மலை சிவலிங்கமாக இருக்கா,
கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து சாஷ்டாங்கமாக விழுவோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு வியூ சேவிக்கிற மாதிரி இருக்கும். கிடைக்குது. அதை சிவன் வந்து படுத்து சேவிக்கிற மாதிரி தான் இருக்கும் கொல்லிமலை. இங்க இந்த மலை வந்து கழுகு மாதிரி இப்படி உட்காந்துருக்குற மாதிரி, கழுகு இப்படி உட்காந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் இது இந்த மலை. அதனால வந்து சிவனுக்கும் பெருமாளுக்கும் இங்க தொடர்பு உண்டு. அந்த மாதிரி தான் இருக்கு. ரெண்டாவது இங்க ஆடி மாசம் ஒரு மாசம் மட்டும் பெருமாளுக்கு சூரிய தரிசனம். சூரியன் நேரம் பெருமாள் முகத்திலே படுவார். அந்த ஒரு மாசம் முழுசுமே நம்ம பார்க்கலாம். காலையில 6 மணிக்கு சூரிய உதயம் ஆகும்போது அவர் முகத்துக்கு நேரம் வரும். ஆடி மாசத்தில் மட்டும். ஆடி ஒரு மாசம் முழுசும். ஒரு மாசம் முழுக்க. சரி. ஆனா 6 மணிக்கு. ரொம்ப நன்றி சாமி. 6 மணிக்கு